செக்ஷன் 10 பிளேஸ் ஆஃப் சப்ளை பற்றி பார்ப்போம். சார் ஏன் சார் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரொம்ப முக்கியம்? பிளேஸ் ஆஃப் சப்ளை ஏன் முக்கியம்னா, லொக்கேஷன் ஆஃப் சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் தான் ஒரு சேல் டிரான்சாக்ஷன், ஒரு விற்பனை டிரான்சாக்ஷனை இன்ட்ரஸ்டேட் டிரான்சாக்ஷனா இல்லை இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன் முடிவு பண்ணும். அதாவது நான் ஐஜிஎஸ்டி வரி விதிக்கணுமா, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரி விதிக்கணுமாங்கிறதுல முக்கிய பங்காற்றுறது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து செக்ஷன் 10 வந்து பார்த்தீங்கன்னா 1A to E 5+1 6 சப்கிளாஸ் இருக்கு. ஸோ சப்கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, எங்கே வந்து ஒரு விற்பனை வந்து கூட்ஸ் மூவ்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணணும். ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும், கூட்ஸ் மூவ்மெண்ட் ட்ரிகர் பண்ணணும். ஸோ அந்த கூட்ஸ் மூவ்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணிவிட்டு அந்த கூட்ஸ் மூவ்மெண்ட் எங்கே முடிவடையுதோ, அதாவது சரக்கு எங்கே பிரயாணித்து எங்கே போய் முடிவடையுதோ அந்த முடிவடைகிற இடத்துலாம் பிளேஸ் ஆஃப் சப்ளை. உதாரணம் சொல்லணும்னா, பி வந்து சென்னையில் இருக்கார், ஏ வந்து டெல்லியில் இருக்கார். பி வந்து டெலிஃபோனில் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு ஏக்கு, எனக்கு 10 கம்ப்யூட்டர் வேணும் அனுப்பிச்சிடுங்கன்னு. ஸோ ஏ வந்து 10 கம்ப்யூட்டர் அனுப்பிச்சிட்டார். ஸோ டெல்லியிலேருந்து புறப்பட்டு 10 கம்ப்யூட்டர் சென்னைக்கு வருது. ஸோ சென்னை வந்து அடைஞ்சிருச்சு. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் டெல்லியில் ஆரம்பித்து சென்னையில் முடிவடையுது. எங்கே முடிவடையுதோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இது வந்து சப்கிளாஸ் ஏ ஆஃப் செக்ஷன் 10. சப்போஸ் இதே உதாரணத்தில் பி சென்னையில் இருக்கார், அவரே நேராக டெல்லிக்கு போகிறார், ஒரு எக்ஸிபிஷனுக்காக போகிறார். அங்கே 10 கம்ப்யூட்டர் அவரே எடுத்துக்கிட்டார். அவரே அங்கேருந்து வந்துடுறார் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அப்போது எங்கே மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் முடிஞ்சிச்சு? டெல்லியிலேயே முடிஞ்சிச்சு. ஏன்னா ஏ கொடுத்துட்டாரு, பி வாங்கிட்டார், முடிஞ்சு போச்சு. மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அங்கேயே முடிஞ்சு போனதால் இதுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே? டெல்லி. நம்ம கேஸ் 1ல் பிளேஸ் ஆஃப் சப்ளை சென்னை பார்த்தோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐஜிஎஸ்டி வரி விதிப்பேன். ஆனால் அதே மாதிரி கேஸ் 2ல் என்ன பார்த்தோம்? நான் டெல்லியிலேயே பிளேஸ் ஆஃப் சப்ளை முடிச்சிட்டேன். அப்போது நான் என்ன வரி விதிப்பேன்? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரி விதிப்பேன். இதுதான் 10 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ சொல்லுங்க. சப்கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா, இந்த பில் டு ஷிப் டு மாடல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படின்னா, 3ஆம் நபருக்கு ஆணைக்கிணங்க, அதாவது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் வந்து சப்ளை பண்ணுறேன். உதாரணம் சொல்லணும்னா, ஏ வந்து டெல்லியில் இருக்கார், பி பாம்பேயில் இருக்கார், சி வந்து கோவாவில் இருக்கார். பாம்பேயில் இருக்க பி வந்து ஏக்கு 5000 பிஸ்கட் பாக்கெட் ஆர்டர் கொடுக்குறார். ஸோ 5000 பிஸ்கட் பாக்கெட் அவர்கிட்ட இல்லை. அவர் ஃப்ரெண்டு கோவாவில் இருக்கிற சி கிட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் பி ஆஃப் பாம்பேக்கு சப்ளை பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் தான் பில் டு ஷிப் டு. ஏன்னா இப்போ வந்து யாருக்கு பில் பண்ணுவாங்க? சி வந்து ஏக்கு தான் பில் பண்ணணும். ஆனால் எங்கே ஷிப் பண்ணணும்? கூட்ஸை வந்து பி ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு ஷிப் பண்ணணும். சி வந்து கோவாவில் இருக்கார். ஸோ அவர் சி கோவாவிலேருந்து பாம்பேக்கு சரக்கு போகும். ஆனால் பில் பண்ணுறது யாருக்கு பண்ணுவார்? ஏ ஆஃப் டெல்லிக்கு பண்ணுவார். இல்லைன்னா என்ன ஆகும்? திருப்பியும் வந்து சி வந்து டெல்லிக்கு அமிச்சு டெல்லியிலேருந்து திருப்பியும் பாம்பேக்கு வர்றதுக்கு இது பெரிய சுத்தம் டிரான்சாக்ஷனாக இருக்கும். இது வந்து நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்று. ஒரே வரியில் சொல்லணும்னா, ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் படி சி வந்து பிக்கு கூட் சப்ளை பண்ணுறார். ஸோ சிக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை எதுனா டெல்லி. ஏன்னா யார் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அவருடைய பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதுவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ சி வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது ஏக்கு ரைஸ் பண்ணுவார், ஷிப் பண்ணுறது பி ஷிப் பண்ணுவார். அதே மாதிரி ஏ வந்து இன்வாய்ஸ் பிக்கு ரைஸ் பண்ணுவார், பி வந்து பணம் வந்து ஏக்கு கொடுப்பார். இதுதான் பில் டு ஷிப் டு மாடல். இதில் என்ன வரோம் அப்படின்னா, ஒரு 3வது நபரின் உத்தரவுக்காக, அந்த 3வது நபரின் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் கூட்ஸை வந்து அமிச்சேன் அப்படின்னா, அந்த 3வது நபரின் பிளேஸ் ஆஃப் பிரின்சிபல் பிஸ்னஸ் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதுதான் சப்செக்ஷன் பி சொல்லக்கூடிய விஷயங்கள். சப்செக்ஷன் சி பார்க்கலாம். அப்போ சப்செக்ஷன் சியை பொறுத்த மட்டும் கூட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கிடையாது, மூவே ஆகலை, கூட்ஸ் அங்கேயே இருக்குது. ஆனால் டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. உதாரணமாக சொல்லணும்னா, ஏ வந்து சென்னையில் இருக்கார், ஹைதராபாத் போகிறாரு. அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து எடுக்கிறாரு. அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸில் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து எடுத்துட்டார். ஸோ அதெல்லாம் இம்மூவபிள் குட்ஸ், உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸு, டேபிள்ஸு எல்லாமே. ஸோ இந்த இம்மூவபிள் ஐட்டம்லாம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ எங்கே கூட்ஸ் மூவ்மெண்ட்டே ஆகலை, அந்த கூட்ஸ் மூவ்மெண்ட் ஆகாத கூட்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இந்த இடத்துல ஹைதராபாத்தில் நான் அந்த பில்டிங்கோடு அந்த சேர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் மூவ் பண்ணலை, அங்கேயே இருந்தாலும் அது ஹைதராபாத் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆகும். ஸோ இது 10(1)(c). நவ் 3வது அடுத்த ப்ரொவிஷன் வந்து சிஏ. சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, விற்பவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன், வாங்குபவர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ விற்பவர் வந்து ரிஜிஸ்டர்ட், வாங்குபவர் அன்ரிஜிஸ்டர்ட். இப்போ எங்கே சார் பிளேஸ் ஆஃப் சப்ளை டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னா,
விற்பவருடைய இன்வாய்ஸில் வாங்குபவரின் அட்ரஸ் என்ன போட்டிருக்கோமோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்படி இன்வாய்ஸில் அவருடைய அட்ரஸ் இல்லை, வெறும் பேர் மட்டும்தான் போட்டிருக்கோம், அவருடைய அட்ரஸ் தெரியல, ஏன்னா வந்து அவர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், அட்ரஸ் எல்லாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி அட்ரஸ் இல்லாத பட்சத்தில் விற்பவருடைய பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதுவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இது 10(1)CA. அடுத்ததாக 10(1)D. இது வந்து கமிஷனிங் ஆர் இன்ஸ்டலேஷன் சர்வீசஸ். இன்ஸ்டலேஷன் சர்வீசஸ் பொறுத்த மட்டும் லிஃப்ட் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜான்சன் லிஃப்ட்ஸ் சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு பாம்பேயில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஒரு மல்டிப்ளெக்ஸில் அவங்களுடைய லிஃப்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து கூட்ஸ் எல்லாம் எடுத்து பாம்பேக்கு போயிட்டாங்க, அங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இது மாதிரி அசம்பிளிங் அண்ட் இன்ஸ்டலேஷனில் எங்கே வேலை நடக்குதோ அந்த இடம்தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இந்த நம்ம எக்ஸாம்பிளில் பாம்பேயில் அந்த வேலை நடக்குது, ஸோ பாம்பே வில் பி தி பிளேஸ் ஆஃப் சப்ளை. கடைசியாக உள்ள ப்ரொவிஷன் வந்து 10(1) சப்கிளாஸ் E. அதில் என்ன சொல்கிறோன்னா ஆன்போர்ட் கன்வெயன்ஸ், அதாவது ஷிப்பில், வெசல்ஸில், ஏர்க்ராஃப்டில் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற கூட்ஸு எந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் சப்ளையாக வரணும். உதாரணம் சொல்லணும்னா சென்னையிலேருந்து மிஸ்டர் ஏ ஏறுறாரு, டெல்லிக்கு ஃப்ளைட்டு போகுது, பாம்பேயில் ஹால்ட் ஆகிட்டு போகுது. ஸோ மேலே ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு லேஸ் சிப்ஸ் வாங்குகிறோம். இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே வரும்? பறந்துட்டு இருக்கும்போது வாங்குகிறோமா, வாங்கும்போது பறக்கிற இடத்துல வரணுமா, இல்லை நான் போகிற டெஸ்டினேஷன் டெல்லியில் வரணுமா, இல்லை நடுவில் போகிற டெஸ்டினேஷன் பாம்பேயில் வரணுமா, இல்லை ஆரம்பித்து சென்னையில் வரணுமா? இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே இருக்கும்? அந்த அந்த ஃப்ளைட்டில் சப்ளை பண்ணுற கூட்ஸுக்கு எந்த இடத்துல வரி கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். இதுக்கு ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, எங்கே அந்த கூட்ஸ் வந்து போர்ட் ஆகுது, அந்த ஃப்ளைட்டில் ஏறுது. ஸோ சென்னையில் அந்த கூட்ஸ் எல்லாம் ஃப்ளைட்டில் ஏற்றுனாங்கன்னா தென் சென்னை தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஏன்னா சென்னையிலேருந்து தான் வண்டி கிளம்புது, ஃப்ளைட் கிளம்புது. ஸோ டிஃபால்ட்டாக சென்னையில் தான் கூட்ஸ் எல்லாம் உள்ளே ஏற்றிருப்பாங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளை சென்னை ஆகும். ஸோ இதே ஃப்ளைட் மும்பையிலேருந்து கிளம்பும்போது மும்பையில் கூட்ஸ் ஏற்றிருந்தாங்கன்னா, கூட்ஸை போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மும்பை தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆகும். ஸோ ஃப்ளைட்லேயோ ஷிப்லேயோ வெசல்லையோ எங்கே அந்த கூட்ஸை போர்ட் பண்ணுறாங்களோ அந்த பிளேஸ் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் பொறுத்த மட்டும். பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.